தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியானவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூறும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களா? நீங்கள் புதுபலன் எப்பொழுதும் அடைவீர்கள். நீங்கள் கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த மாமிசமான உலக வாழ்க்கையில் நமக்கு போராட்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள் எல்லாம் கடந்து வரும். ஆனால் நாம் தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் உண்மையாய் இருந்தால் இவை அனைற்றிலும் இருந்து தேவன் கடந்து செல்வதற்கான எல்லா புத்துணர்ச்சியையும் புது பலனையும் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். நாமும் சோர்ந்து போகாமல் இவை யாவற்றிலும் இருந்து கடந்து செல்ல முடியும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.